Welcome to Tanvi Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டு கடை காளான். கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர் போனீங்கன்னா அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. 2 பேக்கெட் காளான் எடுத்துருக்கேங்க. 2 பேக்கெட் காளான் எடுத்து பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 2 பேக்கெட் காளான் இருக்குது பார்த்திங்கன்னா, இவ்வளோ இருக்குது. ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருக்கும்போது காட்டுற பாருங்கள். 2 பேக்கெட் காளான் 3 பேர் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதுக்கு சில்லி மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு கோடிங் பார்த்துக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிற, காரம் இருக்காது, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். இது தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. அந்த காளான் விடுற தண்ணியே கரெக்டாக இருக்கும். பக்கடா மாதிரி நம்ம அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா தண்ணியே ஊற்ற தேவையில்லை. அந்த பக்கடா பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பக்கடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா காஞ்சிருக்கணும். சிம்மில் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே போட்டு மஷ்ரூமை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அந்தளவுக்கு அதுக்குள்ளேயே நம்ம காளான் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா காளான் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா காளானும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இத்தனை காளான் வந்துச்சு பார்த்திங்களா. இவ்வளோ காளான் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோ 2 பேக்கெட் காளானில் இவ்வளோ தான் வந்துச்சுங்க. இப்போ வாங்க ரோட்டு கடை காளான் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது பச்சை வாசனை போன அளவுக்கு வதக்கி விட்டுச்சுங்க. இப்போது ஒரு சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ஒரு 50% வெங்காயம் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கறி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இருந்தால் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி, அதாவது 200 ml தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க. இது தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம சாஸெல்லாம் சேர்த்ததுனால இப்போ நம்ம சூப்பு குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாங்க. காளான் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. காளான் நல்லா ஸ்மூத்தாகி அப்படி நல்லா சூப்பராக கெட்டியாகும். இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றோன்ட்டு இல்லைங்க. ஏன்னா நம்ம சில்லிலேயே கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டிருக்கோம்னால அந்த கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டுங்க. அந்த காளான் இதெல்லாம் நல்லா ஸ்மூத் ஆயிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. தண்ணியில் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் பெப்பர் 1/2 ஸ்பூன் பெப்பர் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை காளான் கோயம்புத்தூர் ஸ்பெஷலானது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். இப்போது இது வெறும் காளான் மொட்டு காளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே காளானில் ஒரு மொட்டு உடச்சி ஊற்றி கொடுப்பாங்க. மேலே பச்சை வெங்காயம் தூவி விட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மழை காலத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர் இருக்கவங்க கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இப்போ பாருங்கள், அதே காளானை வச்சு ஒரு மொட்டை உடச்சி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒரு மொட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அந்த மொட்டுக்கு அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படி கெட்டியாச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு. முட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். மொட்டு காளானும் சூப்பராக இருக்கும், வெறு காளானும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோ அழகாக நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கே சாப்பிட்லான்ட்டு இருக்கும். இதுக்கு மேலே பச்சை வெங்காயம், பச்சை கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு ஊற்றி விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காளான்லேயே நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கேங்க. காளான் தொக்கு பண்ணியிருக்கேன், காளான் மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.